ஆனா எங்க அம்மா அவங்க ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால என்னால கேட்க முடியல. அதனால தான் மிஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல. ஏமா, உங்க அம்மா உனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து உனக்கு புரிய வச்சு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா உன்னோட சந்தேகத்தை நேத்தே ஸ்கூல்ல கேட்டிருந்தா இன்னைக்கு நீ எப்பவும் போல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்ப தானே? ஆமா மிஸ். இங்க பார், நான் இல்ல, இனி எந்த டீச்சர் பாடம் எடுத்தாலும் அவங்க பாடம் புரியலன்னா அவங்க கிட்ட உடனே கேட்கணும், பயப்படாம. ஏன்னா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதை நாங்க சொல்லி தரணும். அதான் எங்களோட வேலை. ஓகேவா? சரிங்க மிஸ். சரி உட்காரு, நான் மறுபடியும் அந்த கணக்கை எல்லாருக்கும் சொல்லி தரேன். தேங்க்ஸ் மிஸ். பாத்தியா, உனக்கே அந்த கணக்கு பெருசா புரியலன்றப்போ எங்க யாருக்குமே அந்த கணக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லடி. அதனால மிஸ் திரும்ப நடத்த போறாங்க. மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்த எல்லாருமே தப்பா தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு. இனிமே அத மிஸ் பார்க்கவே மாட்டாங்க. நாங்க எல்லாரும் தப்பிச்சிட்டோமே. பாட்டி, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. என்ன மதுதான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு போறா. அவளுக்கு அந்த ஹோம்ஒர்க்கை சொல்லி கொடுக்க கூட எனக்கு டைம் இல்லையே பாட்டி. இன்னொரு 10 நிமிஷம் இருந்திருந்தானா அந்த ஃபைலை முடிச்சுட்டு அவளுக்கு நான் கணக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பாவம், அவளுக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னால அவங்க மிஸ்கிட்ட திட்டு தான் வாங்க போறா.